அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசர முனிவர் பகவானை வணங்கி, அனைத்து சோதிட மேதைகளையும் வணங்கி, என் குலதெய்வம் அருள் உலகமாதா ஸ்ரீ அங்காளி சூர்யாமனை வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். நமது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது 5 அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய வாரம், திதி, ராசி, நட்சத்திரம், நாமயோகம், கர்ணம் என்பதை நாம் போன வீடியோவில் கண்டோம். அதோடு அதை வழிநடத்தி சென்று இருக்கக்கூடிய 9 நவக்கிரகங்கள், இவர்கள் தான் நம்மளை வழிநடத்தி செல்கிறார்கள். நமது போன ஜென்ம கர்மா, அடுத்து நாம் பிறக்கும் பிறவிக்கு இதை சேர்த்து வைத்து சென்றிருக்கிறோம், பாவத்தை சேர்த்து வைத்திருக்கிறோமா, புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த 5 அங்கங்களையும் 9 கிரகங்களையும் வைத்து தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட 5 அங்கங்களில் 15 வளர்பிறை திதிகள், 15 தேய்பிறை திதிகள் முக்கியமானவை. வளர்பிறை திதிகள் என்பது சூரிய பகவான் அருகில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது அருகில் போய் பின் சென்று மீண்டும் சந்திரன் சூரியனை விட்டு விலகி பூரண சந்திரனாக, பரிபூர்ண சந்திரனாக, வளர்பிறை சந்திரனாக, ஒளிச்சந்திரனாக உருவாவது தான் வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி என்கிறோம். அந்த பௌர்ணமியிலிருந்து சன்னஞ்சன்னமாக சென்று சூரியனை நெருங்கி சூரியனுக்கு பின்னால் மறைவதைத்தான் பூர்ண அமாவாசை, திரை அமாவாசை என்கிறோம். இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் இப்போது காண்போம். வளர்பிறை திதிகள் என்பது பௌர்ணமி திதியை சேர்த்து 15, தேய்பிறை திதிகள் என்பது அமாவாசை திதியை சேர்த்து 15 மற்றும் வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15. வளர்பிறை திதி 15 முதலில் பார்ப்போம். 1 பிரதமை திதி, 2 துவிதிய திதி, 3 திருதிய திதி, 4 சதுர்த்தி திதி, 5 பஞ்சமி திதி, 6 சஷ்டி திதி, 7 சப்தமி திதி, 8 அஷ்டமி திதி, 9 நவமி திதி, 10 தசமி திதி, 11 ஏகாதசி திதி, 12 துவாதசி திதி, 13 திரியோதசி திதி, 14 சதுர்த்தசி திதி, 15 பௌர்ணமி திதி. இவைகள் 15 வளர்பிறை திதிகள். நாம் தேய்பிறை திதிகளை அடுத்த வீடியோவை காண்போம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்தால் என்னுடைய ஒரு மகிழ்ச்சியை அடைவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். இதனால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்லை என்று சொல்லி அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். எங்களை வீடியோக்கள் போடுவதற்கு ஆர்வத்தை மேலும் தூண்டுங்கள் என கூறி இதுவரையில் உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம்.